ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் இன்று வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கு ஆன தரிசன நேரம் பற்றியும் ரூம் புக்கிங் பற்றிய தகவல்களையும் பார்க்கலாம். இன்று ஜனவரி 11 வைகுண்ட துவாதசி, வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தினுடைய 2ஆம் நாள். இன்று SSD டோக்கன் தரிசனத்திற்கு போகக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய தரிசன தேதி மட்டும்தான் செக் பண்ணியிருக்காங்க. டைம் ஸ்லாட் செக் பண்ணாமலேயே தரிசனத்திற்கு SSD டோக்கன் வாயிலாக எல்லாரையுமே அலோவ் பண்ணியிருக்காங்க. SSD டோக்கன் தரிசனத்தில் டைம் ஸ்லாட் செக் பண்ணுறது கிடையாது. 1 மணி நேரத்திலிருந்து மேக்சிமம் 3-3.5 மணி நேரத்திற்குள்ளேயே SSD டோக்கன் மூலமாக நிறைய பேர் தரிசனம் பார்த்துட்டு வந்து இன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்ஸில் லாக் பண்ணாமலே டைரெக்டாக க்யூவில் மூவ் ஆகி SSD டோக்கன் மூலமாக தரிசனம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் தரிசன தேதி மட்டும்தான் செக் பண்ணியிருக்காங்க. தரிசன டைம் ஸ்லாட் இன்றைக்குமே செக் பண்ணலை. நேற்றும் இன்றும் 2 நாளும் டைம் ஸ்லாட் செக் பண்ணாமலேயே SSD டோக்கனுக்கும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கும் தரிசனத்திற்காக அலோவ் பண்ணியிருக்காங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்லேயும் கம்பார்ட்மெண்ட்டில் லாக் பண்ணாமல் டைரெக்டாக க்யூவில் மூவ் ஆகி 1 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரத்திலேயே மோஸ்ட்லி எல்லாருமே தரிசனம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி திருமலையில் நேற்று கம்பேர் பண்ணுறப்போ கூட்டம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. ரூம் புக்கிங் திருமலையில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு மேலே ரூம் புக்கிங் கவுண்டரில் சுத்தமாக கூட்டமே இல்லை. ரூம் புக்கிங்காக போனவங்களுக்கு, அதாவது மதியம் 3 மணிக்கு மேலே போனவங்களுக்கு டைரெக்டாக க்யூவில் போய் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜும் அரை மணி நேரத்திற்குள்ளேயே வந்திருக்கு. மதியம் 3 மணிக்கு பிறகும் 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம், 1500 ரூபாய் ரூம் எல்லாமே அவைலபிளாக இருந்திருக்கு. காலையிலையும் இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே சீக்கிரமாகவே ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்திருக்கு. PAC ஹால்ஸ்லையும் லாக்கர்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. லாக்கர்ஸ் தேவைப்படக்கூடியவங்க PAC ஹால்ஸில் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பியோடு சேர்த்து உங்களுடைய தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் காமிச்சு நீங்கள் லாக்கர்ஸ் வாங்கிக்கலாம். இன்று தரிசனத்திற்கு போனவங்களுக்கு தரிசனமும் வேகமாக முடிஞ்சிருக்கு. ரூம் அலாட்மெண்ட் மெசேஜும் சீக்கிரமாக வந்திருக்கு. ஸோ நாளைக்கு நீங்கள் திருமலைக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, இந்த பர்டிகுலர் நேரத்தில் போனால் எங்களுக்கு ரூம் கிடைக்குமான்னுலாம் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எப்போ திருமலைக்கு போய் ரீச் ஆனாலும், ஈவினிங் ஆனாலும் காலையில் ஆனாலும் ஒரு முறை CRO ஆஃபீஸ் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரூம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கனோடு சேர்த்து உங்களுடைய ஆதார் கார்டை காமித்து நீங்கள் ரூம் வாங்கிக்கலாம். நம்முடைய ஃபாலோவர் நேற்று நைட் திருமலையில் போய் ரீச் ஆன பிறகு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் போனப்போ அந்த சமயமும் ரூம் அவைலபிளாக இருந்திருக்கு. அவங்க ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து 1 மணி நேரத்திற்குள்ளேயே ரூம் அலாட்மெண்ட் மெசேஜும் வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எப்போ திருமலைக்கு போய் ரீச் ஆனாலும், நைட் ஆனாலும் காலையில் ஆனாலும் ஒரு முறை போய் நேரடியாக செக் பண்ணி பார்த்துட்டு ரூம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ரூம் வாங்கிக்கலாம். ரூம் நிறையவே அவைலபிளாக இருக்குது. நேற்றைய ஸ்டேட்டஸும் இன்றைய ஸ்டேட்டஸும் கம்பேர் பண்ணுறப்போ ரூம்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படக்கூடியவங்க ரூம்ஸ் வாங்கிக்கலாம். அதே போல் நிறைய பேர் ஜனவரி 13 ஈவினிங் போய் ரீச் ஆனோம்னா எங்களுக்கு தரிசன டோக்கன் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஜனவரி 13 தரிசன டோக்கன் ஜனவரி 13 அதிகாலை 2 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த டோக்கன்ஸ் காலி ஆகிற வரைக்கும் தான் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய SSD கவுண்டர்ஸ்களான ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கும். அதிகாலை 2 மணிக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அன்றைய நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கிற வரைக்கும் கண்டினியூஸாக டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. டோக்கன்ஸ் காலி ஆன உடனே இம்மிடியட்டாக கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டோக்கன்ஸ் இத்தனை மணி வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்கும் என்பது நம்மளால் கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. தொடர்ந்து இதே கேள்வி நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் எப்போ கீழ்த்திருப்பதிக்கு போய் ரீச் ஆனாலும் இந்த 3 கவுண்டர்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல போய் டோக்கன் அவைலபிலிட்டி இருக்கா என்பது நேர்லேயே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேரில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் நமக்கு தெரிய வரும்.
நம்முடைய ஃபாலோவர்ஸே போய் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கினாலும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கின உடனே எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, உடனே திருமலைக்கு போய் ட்ராவல் பண்ணி தரிசனம் பார்க்கணும் என்ற மனநிலை தான் இருக்கும். தரிசனம் பார்த்துட்டு வந்த பிறகு தான் எத்தனை மணி நேரம் டோக்கன் கிடைக்கிறதுக்கு ஆச்சு, எத்தனை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆச்சு, ரூம் புக்கிங் நிலவரம் என்ன என்பதை பற்றியெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் அந்தந்த நாளுக்குரிய ஸ்டேட்டஸ் தெரிகிறதுக்கு ஓரளவு மதியத்திற்கு மேலே நமக்கு ஆகிடுது. அதனால் நீங்கள் எப்போ கீழ் திருப்பதி போய் ரீச் ஆனாலும் இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல போய் எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், அந்தந்த நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் அந்தந்த நாள் அதிகாலை 2 மணிலிருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. டைமிங் பற்றி ஏதாவது டிடிடி அப்டேட் பண்ணாங்கன்னா நானுமே நிச்சயமாக வீடியோ மற்றும் கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாக நானும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இன்றைய தரிசன நிலவரம் மற்றும் ரூம் புக்கிங் நிலவரம் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.